எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவிக்குட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை வச்சு பச்சையாக தேங்காயெல்லாம் அரைச்சி விட்ட குழம்புல செய்ய போகிறோம். இதுக்கு பருப்பெல்லாம் நம்ம சேர்க்கறதில்ல. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் சேர்க்குறேன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன தேங்காய் எடுத்து அதில் ஒரு மூடி 2 மூடி இருக்கும் இல்லையா, அதில் ஒரு மூடி தேங்காய் நான் எடுத்துருக்குறேன். இந்த குழம்புக்கு தேங்காய் தான் கொஞ்சம் நம்ம அதிகமாக சேர்த்துனா தான் நமக்கு குழம்பு கிடைக்கும். அப்புறம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 வரமிளகா, டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் பச்சரிசி இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழம்பு கொஞ்சம் நமக்கு கெட்டியாக வரணுன்னா இந்த துவரம்பருப்பு பச்சரிசி எல்லாம் சேர்த்தணும். பச்சரிசி இல்லாதவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் புழுங்கலரிசியே சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட கடைசியாக அரைச்சி எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு 5-6 பேர் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கீத்து எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அமலா சைஸு நெல்லிக்காய் சைஸு நம்ம புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸு, வரமிளகாய் ஒரு 4, கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இந்த அரைக்கிற மசாலாலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். எடுத்து வச்ச மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், குழம்பு தாளிச்சு விட்டுறலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் இந்த கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 சீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வரமிளகா ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்தது. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி கழுவின தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இப்போது புளி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பச்சை வாசம் வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விடுவோம் இல்லைங்களா, அதுக்காக தண்ணி மறுபடியும் ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மசாலா போட்டுப்போம் இல்லைங்களா, இந்த மசாலா வாசம்லாம் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கீரை இதில் சேர்த்துக்கலாம். கீரை நான் கைப்பிடி அளவு எடுத்துருக்குறேன். நீங்கள் தேவைக்காக சேர்த்துக்கணும். இனி அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம். இந்த கீரை போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் கீரை இதில் வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த கீரை வேகட்டும். அவ்வளோதாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் சேர்த்த வேண்டியதில்லை. தக்காளி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ புளி சேர்த்துறதுனால தக்காளி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருக்கேன். பாருங்கள், கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இந்த பக்குவம் தான் கரெக்டாக இருக்குது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு. முருங்கைக்கீரை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வாரம் ஒரு முறை இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். குழம்பு பெருசாக நம்ம ரொம்ப டைம் எடுத்தெல்லாம் செய்ய வேண்டியது இருக்காது. 5 நிமிஷம் நம்ம எப்படி தேங்காய் சட்னி, இட்லிக்கு தேங்காய் சட்னி செய்யணும் இல்லையா, அந்த டைம் தான் இருக்காது. அரைச்சிட்டு வந்தாச்சுன்னா தாளிச்சா வேலை முடிஞ்சது. இந்த கீரை குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா அப்பளம், அரிசி வத்தல், இல்லைன்னா ஜவ்வரிசி வத்தல், இந்த மாதிரி வத்தல் வகைகளாக ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம், வாழைக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம், சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.